பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறேன். மிகுந்த கஷ்ட சூழ்நிலையில் இருக்கிற ஆண்டவர் எனக்கு இறங்குவாரா? தாவீது ராஜா கைவிடப்பட்ட சூழ்நிலையில் சங்கீதம் 3வது அதிகாரத்தில் தன்னுடைய சொந்த மகனால துரத்தப்படுகிற வேளையில அவர் சொல்லுகிற ஒரு வசனம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போற. அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமா இந்த நாள் இருக்க போகுது. சங்கீதம் 3வது அதிகாரம் 4வது வசனம், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு பதிலளினார். தன்னுடைய மகன் தன்னை துரத்துகிறான். சொந்த மகன், பெற்றெடுத்த மகன் தகப்பனுடைய ஜீவனை எடுக்கும்படியே துரத்துகிறார். இன்னைக்கு நீங்க கடந்து கொண்டு போயிருக்கிற பாதை, நீங்க இருக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலை, நம்பினவர்களே மோசம் போக்கிட்டாங்களே. எவ்வளவோ நாள் நம்பி இவங்களோட பார்ட்னர்ஷிப்ல இருந்தேன், எனக்கு தெரிந்த பார்ட்னர் இந்த தொழில நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டாங்களே. எவ்வளவோ நம்பி இவங்களுக்கு உதவி செய்த, இன்னைக்கு எனக்கு எதிர்ப்பா பேசுறாங்களே, காரணமே இல்லாம பேசுறாங்களே. உலகம் அப்படித்தான். அவர்களுக்கு தேவை என்று இருக்கிற பொழுது நம்மை தூக்கி வைப்பார்கள். அவங்களுக்கு தேவை மாறுகிற பொழுது இல்லால் அவங்களுடைய தேவைக்காக நம்மை நஷ்டத்தில் நடத்தும்படியா. அப்சலோம் ராஜாவாகணும், அப்பாவை கொன்று ராஜாவாகணும்னு வர்றான். உலகத்துல எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், ஆனால் அவர் அவர்களுக்கு என்று ஒரு வழியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவன் எடுத்த வழி தவறு. தவறான வழியில ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற எல்லாருக்கும் அப்சலோமை போலதான் ஆண்டவர் முடிவை கொடுப்பார். அந்த நேரத்துல தாவீது சொல்லுகிற வார்த்தை, கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். சத்தமிட்டு கூப்பிட்டேன் என்பதற்கு என்ன தெரியுங்களா அழுத்தம்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஏசப்பா என் கண்ணீரை பார்க்க மாட்டீங்களா? எனக்கு நடக்கிற அந்த அநியாயத்தை கேட்க மாட்டீங்களா? நீங்க இருக்கிறீங்களே ஆண்டவரே, எனக்கு நீங்க பதில் கொடுப்பீங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்த பொழுது அவர் பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு பதில் அளினார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான மகனே, மகளே, இந்த வேளையில எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களே, என்னை நம்பி கழுத்து அறுத்துட்டாங்களே, என் ஃபியூச்சரை இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டாங்களே அப்படி என்று சொல்லி கண்ணீர் வடித்துக் கொண்டே இருக்கிறீங்க. சங்கீதம் 3:4 படி பரிசுத்த பர்வதத்திலிருந்து என் ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிற ஒரு உன்னதமான காலத்துக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறீங்க. எந்த இடத்துல தேவனை நோக்கி கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தீங்களோ, ஆண்டவரே ஆண்டவரே நன்மை செய்து தீமை அனுபவிக்கிறேன்னு சொல்லி எந்த இடத்துல உங்களை ஊற்றி ஜெபித்துக் கொண்டிருந்தீங்களோ, இன்றைக்கு அந்த தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கடந்து வருகிறது. அந்த பரிசுத்த பர்வதத்திலிருந்து தேவன் உங்களுக்கு பதில் அளிக்கிறார். உங்களுக்கு என்று நன்மையான வாசல் திறக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினால உங்கள் வாசல் திறக்கப்படுகிறது. ஒரு புதிய வாய்ப்பு உங்களுக்காய் வருகிறது. உங்களை நோக்கி ஒரு டிவைன் கனெக்ஷன் வருகிறது. எந்த இடத்துல இதற்கப்புறம் எனக்கு ஃபியூச்சரே இல்ல, இதற்கப்புறம் நான் எழும்பவே முடியாது, இதற்கப்புறம் இவங்க ஒண்ணுமே இல்ல, தாவீது ராஜாவை பார்த்து அநேகர் சொன்னாங்க அவர் முடிந்து விட்டார், இதற்கப்புறம் இவர் வர முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அதே இடத்துல என் தேவன் திரும்ப கட்டினார். நீங்க திரும்ப கட்டப்படுவீங்க. முன்பிருந்த நிலைமையை காட்டிலும் மிகவும் ஆசீர்வாதமா, மிகவும் விருத்தியா, மிகவும் செழிப்பாய் கர்த்தர் உங்களை பலப்படுத்த போறார். தாவீது ராஜாவை பலப்படுத்தின அதே ஆண்டவர் உங்களையும் பலப்படுத்துவார். அந்த தேவ பலன் உங்களை நிரப்போ. This is the time of deliverance in your mighty ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த mighty anointing உங்களை சந்திக்கிற ஒரு அற்புதமான தருணம். There is going to be a mighty change in your career. கர்த்தர் அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். அப்பாவை ஸ்தோத்திரிங்க. பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு பதில் கடந்து வருவதற்காக ஸ்தோத்திரம். தேவனின் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு உங்களுக்கு என்று ஆண்டவர் அந்த பதிலை கொடுக்கிறார். ஆண்டவர் ஸ்தோத்திரிங்க. சங்கீதம் 3:4 வசனத்தின்படி கர்த்தரனை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபையுள்ள கரம் என் மேல் இருப்பதற்காக நன்றி என்று சொல்லுங்க. இன்றைக்கு இருக்கிற நிலைமையை காட்டிலும் பல மடங்கு தேவன் உங்களை உயர்த்துவார். இந்த வசனத்துக்கு சாட்சியா தேவாதி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை உங்கள் குடும்பத்தை கர்த்தருடைய கிருபை தாங்கோ. God bless you. God bless you.